யானை பறவைகள் பழங்கள், விதைகள் மற்றும் இலைகளை தினசரி உணவாக உண்டிருக்கு. மடகாஸ்கரை பூர்வீகமாக கொண்ட மரங்கள்ல இருந்து சில பெரிய பழங்களையும் சாப்பிட்ருக்கு. அது அவைகளுக்கு பொருத்தமாகவும் இருந்துச்சுன்னு சொல்லலாம். சில சமயங்களில் சின்ன பறவைகள் மற்றும் விலங்குகளையும் சாப்பிட்ருக்கு. மடகாஸ்கர் ஆப்பிரிக்காவோட தென்கிழக்கு கடற்கரையில் இருக்கிற ஒரு தீவாக இருந்தாலும் சுமார் 90 மில்லியன் ஆண்டுகளுக்கு முன்னாடி இந்திய துணைக்கண்டத்தில் இருந்து பிரிஞ்சு தனிமைப்படுத்தப்பட்ட ஒரு மாறுபட்ட நிலப்பரப்பாக உருவெடுத்துருச்சு. இதன் காரணமாக தான் இந்த நிலப்பகுதி மாறுபட்ட வேறு எங்கும் காணாத உயிரினங்கள் கொண்டிருக்கு. யானை பறவைகள் மட்டும் இல்லாமல் 1000 ஆண்டுகள் வாழக்கூடிய பௌபாப் மரங்கள், அதிகமான நறுமணம் கொண்ட இலைகள் உள்ள ரவின்சரா மரம், லெமூர்கள், உலகின் மிகப்பெரிய பச்சோந்தியான பார்சன்ஸ் கெமிலியான் மற்றும் இன்னும் பல வித்தியாசமான மற்றும் வேறு எங்கும் இல்லாத உயிரினங்களை கொண்ட ஒரு வித்தியாசமான பூமியாக மடகாஸ்கர் திகழுது. மனிதர்கள் வேட்டையாடினது மற்றும் வாழ்விடங்களை அழிச்சது இந்த பிரம்மாண்டமான உயிரினத்தோட அழிவுக்கு வழிவகுத்துருச்சு. இதற்கு மற்ற காரணங்கள் என்னன்னா, சுற்றுச்சூழல் மாற்றங்கள், இவற்றோட குறைஞ்ச இனப்பெருக்க விகிதம் மற்றும் மடகாஸ்கரின் தனிமையான சூழல், இது எல்லாமே இவற்றோட அழிவுக்கு காரணமாக அமைஞ்சிருச்சு. இன்றைக்கும் இந்த யானை பறவைகள் நம்மளோட வாழ்ந்திருந்தா எப்படி இருந்திருக்கும்? உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் கொடுங்க.